ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் தங்க நகை கடன் வைக்க போகிறீங்களா, அல்லது பயிர் கடன் வாங்க போகிறீங்களா? அவங்களுக்கான முக்கியமான அப்டேட் தான் பார்க்க போகிறீங்க. ஏன்னா 2026 இன்னும் 5-6 மாதத்தில் எலெக்ஷன் வரப்போகுது. அடுத்த ஏப்ரல் மேல உங்களுக்கு எலெக்ஷன் இருக்க போகுது. அதில் திமுகவாகட்டும் அதிமுகவாகட்டும் தேர்தல் வாக்குறுதின்னு ஒன்று கொடுப்பாங்க. அந்த தேர்தல் வாக்குறுதியில் நகைக்கடன் அன்று பயிர்க்கடன் விவசாய கடன் வந்து தள்ளுபடி பண்ணுவாங்க. அப்போ நாம் இப்போ நகைக்கடன் வாங்கலாமா சார் கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக இதான் டைம், சரியான டைமு. நகைக்கடன் வாங்கணும்னு நினைக்கிறவங்க இப்போது எந்த வங்கியில் வச்சாக்கா நகைக்கடன் தள்ளுபடி பண்ணுவாங்க, எவ்வளோ கிராம் வச்சா நகைக்கடன் நம்மளுக்கு கிடைக்கும்ன்றதை பார்க்க போகிறீங்க. ஃபுல் டீட்டெயில்டாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கூட சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 2026 தேர்தல் வந்து பார்த்திங்கனாக்கா திமுக அதிமுக இந்த 2 கட்சிகளுக்கு தான் மிகப்பெரிய போட்டியாக இருக்க போகுது. அந்த போட்டியில் வந்து பார்த்திங்கனாக்கா தேர்தல் வாக்குறுதின்னு சொல்லிட்டு 2 கட்சிகளுமே கொடுப்பாங்க. அந்த 2 கட்சிகளுமே பார்த்திங்கனாக்கா நகைக்கடன் தள்ளுபடி அண்டு விவசாய கடன் தள்ளுபடி பண்ணுவாங்க. அதில் 2021 வந்து பார்த்திங்கனாக்கா திமுக ஆட்சி அமைக்கப்பெற்று அதில் வந்து கூட்டுறவு வங்கியில் வந்து 5 சவரனுக்கு வைத்து இருந்தவங்க நகைக்கடன் தள்ளுபடி பண்ணாங்க. அதே போல் பயிர்க்கடனும் விவசாயிகளுக்கான பயிர்க்கடனும் தள்ளுபடி பண்ணாங்க. இந்த 5 சவரன் நகை வந்து நம்ம கூட்டுறவு வங்கியில் உங்கள் பகுதியில் உள்ள காஞ்சி கூட்டுறவு வங்கி, மத்திய கூட்டுறவு வங்கி, கூட்டுறவு வங்கியில் வந்து பார்த்திங்கனாக்கா நகைக்கடன் வாங்கினீங்கனாக்கா அதை தள்ளுபடி பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. உங்கள் கிட்ட ஒரு 5 சவரனுக்குள்ளே நகை இருக்குனாக்கா உங்கள் பகுதியில் உள்ள கூட்டுறவு வங்கியில் போய்ட்டு நீங்கள் நகைக்கடன் வாங்குங்க. உடனடியாக போய்ட்டு இப்போ வச்சிங்கனாக்கா 6 மாதத்தில் நீங்கள் அதுக்கான அப்டேட் வரும். கடைசியாக நெக்ஸ்ட் இயர் ஜூன் ஜூலையில் வந்து உங்களுக்கு அப்டேட் கிடச்சி நகைக்கடன் தள்ளுபடி பண்ணுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. தேர்தல் வாக்குறுதியில் கண்டிப்பாக கொடுப்பாங்க 2 கட்சிகளுமே. இப்போ போயிட்டு நீங்கள் கூட்டுறவு வங்கியில் ஒரு 5 சவரனுக்குள்ளே நகை வைக்கணும்னு நினைக்கிறவங்க கூட்டுறவு வங்கியில் வங்கி கணக்கு தொடங்கி அங்கே போய்ட்டு நகைக்கடன் வச்சிங்கனாக்கா உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். சார் அதர் பேங்க்கில் நேஷ்னலைஸ் பேங்க்கில் வச்சிங்கன்னா தள்ளுபடி பண்ணுவாங்களா சார் கேட்டிங்கனாக்கா அது வாய்ப்பு மிக மிக குறைவு. தமிழக அரசாங்கத்தில் நடத்தப்பட வங்கி தான் கூட்டுறவு பேங்க்கு. இந்த கூட்டுறவு பேங்க்கில் பயிர்க்கடன் நகைக்கடன் வச்சிங்கனாக்கா 2026 தேர்தல் வாக்குறுதி பேஸ் பண்ணி தள்ளுபடி பண்ணுவதற்கான மிக மிக அதிகமான வாய்ப்பு உள்ளது. 5 சவரனுக்குள்ளே இருக்கவங்க வைக்கணும்னு நினைக்கிறவங்க டெஃபினட்டாக கூட்டுறவு பேங்க்கில் போய்ட்டு நகைக்கடன் வைங்க. இது ஒரு பயனுள்ள தகவலாக இருக்குன்னு நினைக்கிறேன். இது போன்ற பயனுள்ள தகவலை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிங்க. தேங்க்யூ.